கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல 2020 கோவிட் டைம். அதுமா ஒரு வீட்ல ரசியாங்கிற பொண்ணும் அவங்களோட அம்மா, அவங்களுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. இந்த தங்கச்சி பாப்பா பிறந்தே ஒரு 5 மாசம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ள கோவிட் டைம் வந்துருது. இந்த கோவிட் டைம்ல ரசியாவோட அப்பா அவங்க கூட இல்ல. அவரு குவைத்துல வேலை பார்த்துட்டு இருந்த காரணத்தினால அவரால் அங்கிருந்து வரவும் முடியல. கோவிட் டைம்ல கொஞ்சம் தளர்வுகள் வந்து தேவையான பொருட்களை மட்டும் வாங்குறதுக்கு ஒரு டைமிங் பீரியட் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த டைமிங்ல ரசியாவோட பாட்டியும் அவங்களோட மாமா அத்தை இவங்க எல்லாருமே அதே ஊர்ல தான் இருக்கிறாங்க. வேற ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களோட மாமா அத்தைக்கு சொந்த வீடு இருக்குதுங்க. இவங்களோட வீடு தான் வாடகை வீடு. இப்போ இவங்களோட வீட்டுல அன்னைக்கு இந்த பாப்பாவை பாக்குறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. வந்தவங்க இவங்க வீட்லயே தங்கி இருக்கிறாங்க. அதாவது இதுக்கு மேல நம்மளால வெளியே போக முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்க தங்கிட்டு நாளைக்கு அந்த குறிப்பிட்ட டைம் அப்போ வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அங்கேயே தான் தங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. மிட் நைட் ஒரு 12-12:30 மணி இருக்குமா. பயங்கரமா இப்படி அலறல் சத்தம் கேட்டு ரசியாவோட அம்மாவும் பதறி அடிச்சு எந்திரிச்சு வேமா ஓடி வந்து பார்த்தா அவங்களோட அத்தை, ரசியாவோட அத்தையும் மாமாவும் தான் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க அவங்க அத்தை ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க மாமா அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை மாமா கையை பிடிக்க போகும்போதெல்லாம் அவங்க அத்தை மாமாவை தள்ளி விடுறாங்களாம். போயிரு, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, உன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சாத்தான் இருக்குது, உன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஜின்னு இருக்குது, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அத்தையோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. இப்போ ரசியாவோட அம்மாவுக்கும் பயம் வருதுங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இப்போதான் அவங்க அத்தை கொஞ்சம் காம் டவுன் ஆகி, நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன், அப்போது திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷ குரல்ல யாரோ ஒருத்தவங்க என் பக்கத்துல உட்காந்து இப்படி விஸ்பரிங் பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. ரசியாவோட அத்தை டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கும் போது ரசியாவோட மாமா அவங்கள பார்த்த மாதிரியே வாயை பொளந்து, அதாவது அவரால் எந்த அளவுக்கு வாயை திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொளந்து கண்ணுக்கு நிலா ஒரு மாதிரி பிதுங்கி போய் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் சத்தமே வரலையாங்க. சத்தமே வராம ஒரு மாதிரி கண்ணுலாம் ரெட்டாகி பயங்கரமா ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இன்னுமே அந்த விஸ்பரிங் சவுண்ட் அவங்க அத்தைக்கு கேட்குது. அது வேற எங்கேருந்தும் வரலங்க, அவரோட வாய்க்குள்ளேருந்து தான் அந்த சத்தம் வருது. இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க அத்தை அலறி அடிச்சு கத்தி இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க மாமா மறுக்கிறாரு. இல்லை, இவ ஏதோ ஒரு கனவு கண்டிருக்கிறா, நான் நார்மலாக தான் இருந்தேன், நான்லாம் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாளிச்சும் எவ்வளவோ பேசியும் அவங்க அத்தை கேட்குற மாதிரி இல்லை. இப்போது ரசியாவுக்கு தெரியும் அவங்க அத்தை பொய் சொல்லலைங்கிறது. ஏன்னா ரசியாவுக்கும் இந்த வீட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் நடந்திருக்குது. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். எங்கேயோ இந்த பேரை கேட்ட மாதிரி இருக்குல்லங்க. எஸ், தி தேர்ட் ஐன்னு சொல்லிட்டு நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்குதுங்க. அதோட 2 எபிசோடு பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பற்றின ஒரு உண்மை தொகுப்பை தான், அதாவது ஒரு திகிலான உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க சீரீஸ்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோடை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எபிசோடு 1 and 2 இது ரெண்டையுமே பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சில இடங்கள்லாம் புரியுங்க. ஏன்னா நம்ம எபிசோடு 1லேயும் 2லேயும் வந்த சில பிளேசஸ்லாம் இதில் வரும், சில ஆட்களும் இதில் வருவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுங்கள். பார்ட் 1லேயும் பார்ட் 2லேயும் அவங்களுக்கு ஸ்கூல்லையும் அவங்களோட வீட்டுக்கு வெளியவும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை பார்த்துருந்தோங்க. ரசியாங்கிற பொண்ணு தான் எனக்கு இதை இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வீட்டில் ரசியாவோட அம்மா, அவங்களோட பாட்டி, இவங்க 3 பேர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பார்த்த 2 எபிசோட்லையுமே இருந்திருப்பாங்க. அவங்களோட பெரியம்மா செகண்ட் எபிசோடில் வந்திருப்பாங்க இல்லையா? இந்த எபிசோட் 3 ஆரம்பிக்கிறதே ரசியாவோட அம்மா 3வது தடவையாக மாசமாக இருக்கிறாங்க. அவங்களோட அந்த ப்ரெக்னென்சி டைமில் அவங்க அப்பா ஒரு 6 மாதத்துக்கு கூட தாங்க இருந்திருக்கிறாரு. கரெக்டாக அவங்களுக்கு 6 மாதம் இருக்கும்போது அவர் மறுபடியும் குவைத்துக்கு போயிடுறாரு. குவைத்துக்கு போனதுக்கப்புறமா ரசியாவோட பாட்டி, ரசியாவோட அம்மா, அவங்களோட தம்பி, அதாவது ரசியாவோட தம்பி
இவங்க மட்டும்தான் அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்கங்கிற காரணத்தினால இந்த டைமில் அவங்களோட பெரியம்மாவுக்கும் இவங்க அம்மாவுக்கும் பெரிய வாக்குவாதம், சண்டைகள். அது போக ரசியாவோட மாமா, அத்தை 2 பேருமே சொந்த வீடு வாங்குறாங்க. அவங்க சொந்த வீடு வாங்கினது இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொந்தத்துக்குள்ளே இருக்கிறவங்களே கொஞ்சம் பிரச்சனையை கிளப்பி விட்டுற காரணத்தினால இந்த பக்கம் நிற்கிறதா அந்த பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல் ரசியாவோட பாட்டியும் அவங்க மாமா வீட்டிலேயே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் இவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சிரமமாக இருந்திருக்குதுங்க. ஏன்னா ரசியா மட்டும்தான் அவங்க அம்மாவோட இருந்து பார்த்துக்கணும், அவங்க தம்பியையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் பார்த்துக்கணும், ரசியாவோட அம்மாவையும் பார்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2nd ஃப்ளோரில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 2 மாடி நடந்து தாங்க போகணும், அங்கே லிஃப்ட்டும் கிடையாதுங்கிற பட்சத்தில் ரசியாவோட அப்பா ஒரு நாள் குவைத்திலேருந்து வீட்டுக்கு வராருங்க. ஒரு வாரம் இங்கே தான் இருக்க போகிறாரு. இப்போது நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இப்போது அவர் வேற ஒரு வீடு பார்க்குறாருங்க. இவங்க இருக்கிற அதே ஏரியாவில் வேற ஒரு வீடு பார்க்குறாரு, கிரவுண்ட் ஃப்ளோரில். இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே ஒரு பெரிய கதவு இருக்குமாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணதும் உள்ள போர்ட்டிகோ மாதிரி ஒன்று இருக்குமாங்க. லைக் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குமா. அங்கே குழந்தைங்களோட சைக்கிளோ இல்லை எதனா ஒரு பொருட்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்குமா. அதை தாண்டினோடனே ஒரு கதவு இருக்குமா. அதுதான் மெயின் டோராங்க. இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால். இந்த ஹாலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த சண்டைக்கோழி படத்துலலாம் அவங்க ஃபுட்பால் ஆடும்போது மேலே இந்த பண்ணை வீடு மாதிரி, அது மேலே கிரில் கேட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குமா. ஹாலில் ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா, லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குமா. இந்த சின்ன பெட்ரூம் வந்து எதுக்கு அந்த வீட்டில் வச்சிருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாதாங்க. அந்த அளவுக்கு சின்ன பெட்ரூமா. ஒரே ஒரு குயின் சைஸ் பெட்டு போடலாமா, அது பக்கத்துலேயே 2 பீரோல் வச்சுக்கலாமா, அவ்வளோதான் இடம் இருக்குது. அங்கே யாருமே படுக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால இவங்க வீட்டில் இருக்கிற 2 இரும்பு பீரோவை அங்கே செட் பண்ணிடுறாங்க. அது போக ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இங்கே தான் ரசியாவோட அம்மா, அவங்களோட தம்பி 3 பேருமே தங்க போகிறாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு கொல்லப்புற கதவு இருக்குது. ஆனால் கொல்லப்புறம் கிடையாதுங்க, அங்கேயுமே மேலே கிரில் கேட்டு மாதிரி இருக்குது. அங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க. ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா வெளியே தான் போகணும், அட்டாச் பாத்ரூம்லாம் எங்கேயுமே கிடையாது. வெளியே இருக்கிற அந்த பகுதியில் ரைட் சைடில் குளிக்கிற பாத்ரூம் இருக்குமா, லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருக்குமாங்க. இதுதான் அவங்க வீட்டோட அமைப்பு. இப்போது அவங்க அப்பா ஊரில் இருக்கும்போதே எல்லாத்தையுமே செட் பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த வீட்டுக்கு எல்லா திங்ஸையும் மாற்றி விட்டுட்டு ரசியாவோட அம்மாவையும் இங்கே பத்திரமா செட்டில் பண்ணிவிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு கிளம்புறாருங்க. அவருக்கு கட்டாயங்கிற காரணத்தினால தான் கிளம்புறாரு, இல்லைனா கண்டிப்பாக இருந்திருப்பாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரசியாவோட அம்மாவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குது. ஒரே ஒரு டிஸ்கம்ஃபர்டபுள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரில் கேட் இருக்கு இல்லையா, அது வழியாக மேலே வானமே தெரியுமா. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய வீடு இருக்குமா, அங்கே பால்கனியில் நின்று பார்த்தா கீழே எல்லாமே தெரியுமாங்க. ரசியாவோட அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அதை ஒரு வுட் ஃப்ளோர் மாதிரி மேலேயே வந்து கட்டி அதையும் அடைச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ளே சூரிய ஒளியே வராதாங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் சூரிய ஒளி வருமா, மேலே இருந்து வராதான். அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே அடைச்சிடுறாங்க. அந்த பாத்ரூம் சைடும் அடைச்சிடுறாங்க, கொல்லப்புற சைடில். இப்போது இவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரசியாவோட அம்மா அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே கீழே மாடிப்படியில் இறங்க தேவையில்லை. அவங்களுக்கு தேவைன்னா டக்குன்னு வெளியே போகிற மாதிரியான ஒரு வீடு தான் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க இல்லையா. அது போக இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரசியாவோட பாட்டியும் அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க. எதனா ஒரு எமர்ஜென்சினா கூட டக்குன்னு அவங்க பாட்டி அவங்க மாமா அத்தையை கூட்டிகிட்டு வந்து பார்க்குற அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மாமாவும் அத்தையும் பேசுவாங்களாம், இருந்தாலும் ரொம்ப வச்சுக்க மாட்டாங்களாங்க. ஏன்னா எல்லாரோட குடும்பத்துலையுமே நம்ம குடும்பம் நல்லா இருந்துட்டாலே பார்க்குறவனோட கண்ணு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம கூடயே இருப்பான், நல்ல குடும்பையா உங்களை மாதிரி வாழணையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கூடயே இருக்கிற ஒரு பர்சன் தான் அதை கெடுக்கவும் செய்வான். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்களோட குடும்பத்துக்குள்ளேயும் குண்டத்துக்கு போட்டிருக்கிறான். இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாமையை உண்டாக்கி, நீ வந்து வீடு வாங்கிட்டு அவர் இன்னும் வாங்கலை, அந்த ஒரு பொறாமை இருக்கத்தானே செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விதைச்சி வச்சிருக்கிறானுங்க. அதனால தான் அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. எது எப்படியோங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரசியாவோட அம்மாவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஒரு 3 மாதமும் ரன் ஆகுதுங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு அமானுஷ்யமோ இல்லை எந்த ஒரு உருவத்தையோ ரசியாவோட அம்மாவோ பார்க்கல. ஆனால் ரசியாவோட அம்மா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேயே, குழந்தெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரசியாவை அந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சின்ன ரூம் ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லேயே, அந்த சின்ன ரூம்குள்ளே போகக்கூடாது, தனியாக போகக்கூடாது, என்னை கூட்டு தான் போகணுங்கிற மாதிரி வந்த அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க. ரசியாவோட அம்மாவுக்கும் அந்த 3rd ஐ பவர் இருக்குதாங்க. எப்படி ரசியாவால் சில விஷயங்களை ரொம்ப பெரிய ஒரு அமானுஷ்யமான உருவத்தையோ இல்லை ஒரு இறந்து போன ஆத்மாவையோ அவங்களால பார்க்க முடியுமோ, அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் அந்த பவர் இருக்குது. இதை பற்றின ஒரு தொகுப்பை நம்ம ஆல்ரெடி எபிசோட் 2ல் பார்த்துருந்தோம் இல்லையா. ரசியாவால் ஒரு அமானுஷ்ய உருவத்தையோ இல்லை நெகட்டிவ் எனர்ஜியோ உணர முடியலை அந்த வீட்டுக்குள்ளே. அன்னைக்கு ஒரு நாள் ரசியாவோட அம்மா, அவங்களோட தம்பி, அவங்களோட
பாப்பா பிறந்த கை குழந்தை பாப்பா ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாப்பாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கட்டிலில் படுத்து தூங்குறாங்க. பாப்பா பக்கத்தில் இருக்கிறனால தம்பியவும் இந்த ரசியாங்கிற பாப்பாவையும் கீழே தான் படுத்து தூங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ரூமில் அவங்களோட கபோர்டுக்கும், அதாவது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் கபோர்டுக்கும் அவங்க அம்மா படுத்திருக்கிற அந்த கிங் சைஸ் காட்டுக்கும் நடுவில் ஒரு ஆள் படுக்கிறதுக்கு இடம் இருக்குமாங்க. அந்த இடத்துல ஹாலை பார்த்த மாதிரி தான் படுத்துருந்துருக்குறாங்க ரசியா. அவங்க தம்பி உள்ள அந்த கட்டிலுக்கு உள்ள லைட்டாக கொஞ்சம் தள்ளி படுக்க வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட் ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. திடீர்னு ரசியாவுக்கு முழிப்பு வருதுங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு இந்த வெளிச்சம் இருந்தாலே தூக்கம் வராதான். அதனாலேயே அவங்களோட ரூமில் இந்த நைட் லேம்பு கூட போட விட மாட்டாங்களாம் ரசியா. வெளியே இருக்கிற நைட் லேம்ப் மட்டும் தான் போட்டு வச்சுருப்பாங்களாம். ஹாலில் ஒரே ஒரு நைட் லேம்ப் மட்டும் தான் இருக்குமா. ஆனால் அன்னைக்கு நைட்டு ரசியாவோட முகத்தில் டியூப் லைட்டோட வெளிச்சம் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. என்னடா அது இந்நேரத்தில் லைட்டை போட்டு வச்சுருக்காங்க, ஒருவேளை விடிஞ்சிருச்சோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா வீடே ஒரு மாதிரி மயான அமைதிங்க. குழந்தை லைட்டாக முணங்கிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இவங்க ரூமில் அம்மா, குழந்தை, தம்பி எல்லாருமே படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியே ஹாலில் இருக்கிற லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. ஹாலில் இருக்கிற 2 டியூப் லைட்டையுமே யாரோ ஒருத்தவங்க போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ எந்திரிச்சு போயிட்டு ரசியா அதை ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணும்போது தான் அவங்களால ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உணர முடிஞ்சிருக்குதுங்க. நம்ம எபிசோடு 1ல் பார்த்துருப்போம். ரசியா ஃபஸ்ட் டைமாக ஒரு விஷயத்தை உணர்ந்திருப்பாங்க. அப்போது அவங்க எந்த அளவுக்கு பயந்தாங்க, அவங்களோட முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி அவங்களுக்கு பக்கத்துலேயே யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இப்பையும் அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே இருக்குது. யாரோ ஒருத்தவங்க அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. திருடன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெளியே 2 கதவை தாண்டி வரணும். 2 கதவுமே லாக்கில் தான் இருக்குது. அது போக மேலே இருக்கிற அந்த இதையும் உட்டு போட்டு மூடிட்டாங்க. இவங்களோட வீட்டுக்குள்ளே, குறிப்பாக அந்த ரூம்குள்ளே, இவங்க அம்மா போக வேணான்னு சொன்னாங்க இல்லையா, தனியாக அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. எதுவுமே பேசாமல் பயத்தில் ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கி போய் வேகமாக அவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அது போக அவங்களோட ரூம் டோரையும் லாக் பண்ணிடுறாங்க. காலையில் எந்திரிச்சதுமே ரசியாவோட அம்மா திட்டுறாங்க. ஏண்டி நைட்டு எந்திரிச்சியா? ஆமாம் நான் எந்திரிச்சேன். எதுக்கு கதவு மூடி வச்ச? இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, வெளியே டியூப் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நீ போட்டியா? இல்லையே நான் எதுவும் டியூப் லைட்லாம் போடலேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது, இல்லைம்மா நான் நைட் எந்திரிச்சு போய் பார்த்தேன், டியூப் லைட்டை யாரோ ஒருத்தவங்க போட்டு வச்சுருந்தாங்க, நீ தான் போட்டு வச்சிருப்ப, உனக்கே தெரியாமல் போட்டு வச்சுட்டு மறந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா குழப்புறாங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுறாங்க. சரிம்மா நான் தான் போட்டிருப்பேன் விடு, நாளையிலேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் இந்த நாள்ல இருந்தே அவங்களோட மனசுக்குள்ள, இவங்க வீட்டுக்குள்ள இவங்களை பின்தொடர்ந்த ஏதோ ஒரு அமானுஷம் மறுபடியும் வந்துருச்சா, இவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் அந்த மாந்தோப்புக்குள்ள ஒரு குழந்தைய பலி கொடுத்து குழி தோண்டி புதைச்சி அந்த குடும்பமே, அந்த ரெட்டை குழந்தை சம்பவம் நம்ம எபிசோட் 2ல பார்த்துருப்போம். அது எல்லாமே இந்த பொண்ணுக்கு ரீகால் ஆகி இவங்களோட நிம்மதியே கெட்டு போக ஆரம்பிக்குதுங்க. ரசியாவோட அம்மாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இந்த துணிமணி எல்லாத்தையுமே உட்காந்து அவங்க தான் மடிச்சு வைப்பாங்களாம். குறிப்பாக ரசியாவோட துணிகள் எல்லாத்தையுமே அவங்க தான், இந்த ஸ்கூல் யூனிஃபார்மாக இருக்கட்டும், அவங்க போடுற துணிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மடிச்சு வைப்பாங்களாம், துவைச்சும் வைப்பாங்களாம். ரசியாவோட தம்பியை அவங்களோட பாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க மாமா வீட்டுக்கு. இப்போ வீட்டில் ரசியாவோட அம்மா, அவங்களோட குழந்தை, இவங்க 3 பேர் தாங்க இருந்திருக்கிறாங்க. ரசியா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா துணிமணிகளையும் உட்காந்து மடிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ரசியாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்குது, எரிச்சலாகவும் வருதுங்க. எவ்வளோ துணி எடுக்க வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மடிச்ச வரைக்கும் இருக்கிற அந்த துணிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ரசியாவை அவங்க அம்மா தனியாக அந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, இருந்தாலும் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பா கூட மெயின் டோர் லாக்கில் இருக்குது. வேமா எந்திரிச்சு போயிட்டு மடிச்ச துணியில் ஒரு லேயரை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே இருக்கிற இரும்பு பீரோல் 2யுமே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இரும்பு கபோர்டை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ அந்த துணியை எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் பார்த்தா அந்த கபோர்டு 2மே லாக்கில் இருக்குதாங்க. ரசியாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது, இப்போ தான் 2யுமே லாக் பண்ணி வச்சுட்டு தான் வெளியே போயிட்டு துணி எடுக்க போனோம், இப்போ என்னடானா உள்ள கபோர்டு லாக்கில் இருக்கே, ஒருவேளை காற்று அடிச்சிருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே 2 ஜன்னல் இருக்குமா, 2 விண்டோவுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற டியூப் லைட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் அந்த 2 கபோர்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கையில் வச்சிருக்கிற ஒரு லேயர் துணியை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் வெளியே இருக்கிற ஒரு லேயர் துணியை எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தா மறுபடியும் அந்த கபோர்டை யாரோ ஒருத்தவங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ரசியாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த ரூம்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குங்கிறத மட்டும் அவங்களால உணர முடியுது. இப்போ பயந்துட்டு எடுத்துகிட்டு வந்த அந்த துணியவும் வெளியவே இந்த கபோர்டுக்கு வெளியவே வச்சுட்டு வேமா அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு வீட்டோட மெயின் டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஹால்லேயே உட்காந்துக்கிட்டாங்களாங்க.
ரசியா அந்த ரூம்குள்ள நடந்த இந்த அமானுஷ்யமான விஷயத்த அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணல. சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை, நீ தான் கற்பனை பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க. அதனாலேயே சொல்லாம விட்டுறாங்க. 3வது இன்சிடென்ட் நடந்தது கோவிட் டைம்லங்க. கோவிட் டைம்ல ரொம்பவே யாருமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி, அதாவது வெளியே போயிட்டு நீங்க சாப்பாடுக்கு தேவையான அந்த பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள டைமிங்ல நீங்க எல்லாருமே தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு தேவையில்லாம வீட்டுக்கு வெளியே நிக்க கூடாது, வீட்டுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்க அந்த டைம்ல ரசியாவோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, உப்பு மஞ்சள் இந்த ரெண்டையுமே தண்ணியில கரைச்சி வச்சுப்பாங்களாம். ஏன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்து அதை வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவங்களோட கை காலெல்லாம் கழுவிட்டு அவங்களோட தலையில உடம்புலலாம் தெளிச்சுட்டு அவங்க வாங்கிட்டு வந்த அந்த கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே, காய்கறிகள் எல்லாத்தையுமே மொத்தமா ஒரு கிண்ணத்துல போட்டு அந்த உப்பு மஞ்சள் இருக்கிற அந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சிருவாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை அலசிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்களாம். எதனாலனா இந்த கோவிட் டைம்ங்கிறனால ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அப்படி பண்ணுவாங்களாம். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் ரசியாவோட அம்மா மட்டும் இந்த தேவையான காய்கறிகள்லாம் வாங்குறதுக்காக வெளியே போயிருக்கிறாங்க. வீட்டில் ரசியாவும் ரசியாவோட பாப்பாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. பாப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ரூம்ல. இப்போ ரசியாவோட அம்மா ரசியாவுக்கு கால் பண்ணி, பாப்பா இந்த மாதிரி நான் வந்துகிட்டு இருக்கிறேன், இந்த உப்பு மஞ்சள் மட்டும் கொஞ்சம் கரைச்சி வைக்கிறியா, வெளியே எடுத்துகிட்டு வரியா, நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக அவங்களோட கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. இந்த உப்பு ஜாடியும் மஞ்சள் ஜாடியும் பக்கத்தில் தான் இருக்குமா. அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அந்த கிச்சனுக்குள்ளே அவங்க அம்மா சமைக்கவும் இல்லை, பால் காய்ச்சவும் இல்லை. ஆனால் அந்த கிச்சனுக்குள்ளே ஏதோ கருகி போன வாடை வந்திருக்குதுங்க. இந்த பால் காய்ச்சும் போது அடி பிடிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி கருகி போன ஸ்மெல்லு வரும் இல்லையா, கெட்டு போன ஸ்மெல்லு, அந்த மாதிரி ஒரு ஹெவி ஸ்மெல் வந்திருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அந்த கிச்சனில் இருக்கிற விண்டோவும் க்ளோஸில் தான் இருக்குது. அந்த ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதாங்க. அவங்க கிச்சனுக்குள்ளே மட்டும்தான் அந்த ஸ்மெல் வருது. இப்போ ரசியாக்கு அவங்களோட முதுகுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருதுங்க. இந்த கிச்சனுக்குள்ள ரசியா மட்டும் தனியாக இல்லை, யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே இருக்கும்போது திடீர்னு அவங்களோட தங்கச்சி பாப்பா பயங்கரமாக கத்தி அழுகுதுங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி வேமா ஓடுறாங்க. அப்போது அங்கே யாருமே இல்லை, அவங்க முதுகுக்கு பின்னாடி யாருமே இல்லை. வேமா ஓடி போயிட்டு அவங்களோட தங்கச்சி பாப்பாவை தூக்கும்போது அந்த பாப்பா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் பார்த்து அழுகுது. அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயும் 2 விண்டோ இருக்குமா. இந்த 2 விண்டோவையுமே பார்த்து அழுகுது. ஒரு கார்னரை மட்டும் வச்ச கண்ணு எடுக்காம பார்த்து அழுகுதாங்க. ரசியாவோட பாப்பாவோட ஆக்டிவிட்டிஸ் என்னங்கிறது ரசியாவுக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க எந்தெந்த டைப்புக்கு எந்தெந்த மாதிரிலாம் அழுவாங்கங்கிறதும் அவங்களுக்கு தெரியுமா. யாரோ ஒருத்தவங்க கிள்ளி விட்டாங்கனாலோ இல்லை பயம்படுத்தினாங்களோ பயங்கரமாக அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்திருக்குதுங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இப்போது அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து உட்காந்துட்டாங்களாம். அவங்க அம்மா வந்து திட்டிருக்கிறாங்க, கோவிட் டைமில் வெளியே வந்து உட்காரலாமா பாப்பா வச்சுக்கிட்டு, அறிவு இருக்கா அவனுக்கு, எங்கே மஞ்சள் தண்ணி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது இருமா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போது குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டு, அதாவது குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்கள மெதுவாக அவங்களோட தொட்டிலில் வச்சுட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இப்போது அந்த கருகின ஸ்மெல் வரலங்க. வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வும் இல்லை. மஞ்சள் உப்பை கரைச்சி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க. இங்கே நடந்த விஷயத்த இப்போவும் ரசியா அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணலை. 4வது இன்சிடென்ட் நடந்தது. ரசியா, அவங்களோட தம்பி, ரசியாவோட பாப்பா 3 பேரும் அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் அந்த பாப்பா கூட தம்பியும் ரசியாவும் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிச்சனில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி கருகி தீஞ்சு போன ஸ்மெல் வருதுங்க. இது எப்போ வந்ததுன்னா 3rd இன்சிடென்ட் அப்போ அந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டு மஞ்சள் உப்பை எடுக்க போனாங்க இல்லையா, அப்போ என்ன ஸ்மெல் வந்துச்சோ சேம் ஸ்மெல் இப்பயும் வருது. இப்போ ரசியா அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏமா நீ பால் கீழே எதுனா காய்ச்சிரியா, இல்லடி நான் சமைக்கவே இல்லடி, இன்னும் இப்போ தாண்டி கட் பண்ணிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி அவங்க அம்மா சவுண்டை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகங்க. ரொம்ப நேரமாகவே அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்கவே இல்லை. எப்பயுமே அவங்க அம்மா வந்து எதனா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். பழைய பாட்டோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதனா புது பாட்டு வந்து பாடிக்கிட்டே தான் சமைப்பாங்களாம். இல்லை அவங்க தம்பியவோ இல்லை இவங்களே வந்து எதனா ஒன்று புரணி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அப்படி இருக்கிற அம்மா எதுவுமே பேசாமல் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த தாட் வரும்போதே திடீர்னு கிச்சனில் இருக்கிற ரசியாவோட அம்மா இவங்களோட மெயின் டோரை, ரூம் டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ரசியாவுக்கு தூக்கி போடுதுங்க. திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டு கதவை லாக் பண்ணா எப்படிங்க இருக்கும். அதுவும் இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்குது, அம்மாவோட உடம்புக்குள்ள எதனா ஒரு அமானுஷம் புகுந்து நம்மளையும் நம்ம தம்பியையும் பாப்பாவையும் எதனா ஒன்று பண்ணிருமோங்கிற எக்ஸ்ட்ரீம் தாட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா கதவு முன்னாடி எந்திரிச்சு வந்து கதவை போட்டு உடனே உடைக்கிறாங்க. இவ்வளோ தட்டியுமே அவங்க அம்மா கதவை திறக்கலையாம். என்னாச்சுமா, ஏமா கதவை சாத்திக்கிட்டு இருக்கிற, எதனா பிரச்சனையாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா 3வது இன்சிடென்ட் நடந்து அடுத்து ஒரு 2 நாள் கேப்பில் அவங்க அம்மாவோட ஆக்டிவிட்டிஸே சரி கிடையாதாங்க. அவங்க ஒரு மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாலையா இல்லை
நார்மலாவே ஒரு மாதிரி ஆயிட்டாங்களாங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியல. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்குதுன்னா, அவங்க ஏதோ இந்த பேய் பிடிச்சவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு நைட் நேரம் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்களாம். இப்படி இருக்கிற ஒரு அம்மா திடீர்னு அவங்க பாட்டுக்கு வெளியே மெயின் டோரை லாக் பண்ணிட்டாங்கன்னா, ஒருவேளை கேஸை பிடிங்கி விட்டு வெடிக்க வச்சிட்டாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ரஸியா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கத்துறாங்க. அவங்க அம்மா ரெஸ்பான்ஸே பண்ணலங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவங்க மண்டையிலே நறுக்குன்னு கொட்டிட்டு, நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன்டி, அந்த வெங்காயம் வெட்டுற ஸ்மெல்லோ இல்லை இந்த சமைக்கிற ஸ்மெல்லோ உன் தம்பிக்கோ இல்லை பாப்பாக்கோ கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு தான் நான் டோரை லாக் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவோட முகத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்குதுங்க. ஏதோ ஒரு விஷயத்த ரஸியா கிட்ட இருந்து அவங்க அம்மா மறைக்கிறாங்கங்கிறத ரஸியா தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அதை காட்டிக்காம, அப்படியாம்மா சரிம்மா, நான் அத்தனை தடவை தட்டினேனே, ஒரு தடவை இதனால தாங்கிறத நீ மெதுவாக கதவு வழியாவாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, சரி விடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டில் பாப்பா கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி மதியம் 11 மணிக்கு பயங்கரமாக கத்தி அழுவாங்களாங்க. அது போக மிட் நைட் 2 மணிக்கு அழுது எந்திரிக்கிற பாப்பா அடுத்து தூங்கவே தூங்காதான், 6 மணி வரைக்கும் முழிச்சு தான் இருக்குமா. அவங்க அம்மாவும் கண்டுக்க மாட்டாங்களாம். அவங்க ஒரு மாதிரி தலையெல்லாம் பிச்சு போட்டு யாரோ ஒருத்தவங்கள கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே, அதாவது பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க கூட புரணி பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் என்னாச்சு, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரஸியா கவனிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ரஸியா தான் அவங்களோட பாப்பாவை நைட் எந்திரிச்சு பார்த்துப்பாங்களாம். இப்போ அவங்க அம்மாவோட ஆக்டிவிட்டிஸும் சரியில்லை, வீட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு நாள் சார்லி ப்ளே பண்ணலாம், அதுவும் அம்மா எந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ஒரு குட்டி ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு சார்லி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு தாட் வருதுங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு. இந்த நேரம் பார்த்து ரஸியாவோட தம்பியும் நானும் வரேன் விளையாடலாம்னு சொல்லிட்டு பேப்பரும் பென்சிலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ரஸியாவும் அதை பெருசாக எடுத்துக்காம நம்ம தான் இருக்கிறோம்ல தம்பியை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக தான் தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ரஸியாவும் ரஸியாவோட தம்பியை மட்டும் உட்காந்துருக்குறாங்க. ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. 2 கேண்டில் மெழுகுவர்த்தி வச்சுருக்கிறாங்க. எல்லா ஜன்னலையும் லாக் பண்ணிடுறாங்க. அவங்க கொண்டு வந்து அந்த பேப்பரில் வரைகிறாங்க. வரைஞ்சிட்டு எஸ்ஆர் நோ எழுதிட்டு பென்சிலை நடுவில் வச்சுட்டு சார்லி ஆர் யூ தேர், யாராச்சும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. இது நடக்கும்போது அவங்க அம்மா வீட்டில் இல்லை, ஆனால் அவங்களோட பாப்பா ஹாலில் இருக்கிற தொட்டிலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ரொம்ப நேரமாகவே அந்த பென்சில் நகரவே இல்லை. இவங்க 2 பேருக்குமே ஒரு கடத்துக்கு மேலே வெறுப்பாயிடுதுங்க. ஒரு 5 நிமிஷமாகவே அந்த பென்சிலும் நகரலை, ரெண்டிலும் அணையலை. அதே நேரத்தில் யாருமே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வும் இல்லை. நம்மளா ஏதோ ஒரு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் போல். இந்த ரூமில் எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் 2 மெழுகுவர்த்தியும் அணைச்சிட்டு லைட்டை போட்டு அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் குழந்தை பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ரஸியா பதறி அடித்து வெளியே ஓடி வந்து பார்த்தா அந்த குழந்தைய படுக்க வச்சிருந்த அந்த தொட்டில் இருக்கு இல்லையா, அது ஸ்ப்ரிங் டைப்பாங்க. அதை இப்படி பிடிச்சி இழுத்து தான் ஆட்டி லைட்டாக அப்படி ஆட்டணுமா. இப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோ ஒருத்தர் அந்த தொட்டில ஆட்டி விட்டுருக்குறாங்க. அது பயங்கரமாக ஆடி இருக்குது. ஏன்னா குழந்தை உள்ளே இருக்கும்போது அதுவே எந்திரிச்சிட்டு உதச்சா கூட ஓரளவுக்கு ஆடுங்க. அந்த மாதிரி இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஆடுமோ அந்த அளவுக்கு ஒரு அதிர்வு இருந்திருக்குது அந்த தொட்டிலில். இதை பார்த்ததுமே வேமா ஓடி போயிட்டு அவங்களோட தங்கச்சி பாப்பாவை கையில் தூக்கிக்கிட்டு அவங்க பெட்ரூம்குள்ளே ஓடிட்டாங்களாம். தம்பியும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். அந்த குழந்தை இப்பையும் வச்சக்கண்ணை எடுக்காமல் இவங்களோட விண்டோ சைட்லேயே ஒரு மூளையை பார்த்து ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்குதாங்க. ஏதோ ஒரு விஷயத்த அந்த குழந்தை கன்வே பண்ண வருது. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க கண்ணுக்கெல்லாம் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் தெரியுமாங்க. இது நானே நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் அவங்க பாப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கங்கிறது ரஸியாவுக்கு தெரியுது. அது என்னங்கிறது தெரியாமல் அவங்க அம்மா கிட்டேயும் இப்போ நடந்த விஷயத்த சொல்லலை. எப்போல்லாம் அவங்களோட பாப்பா அழுக ஆரம்பிக்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த ஆயத்துல் குர்சின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடு 1லையும் 2லையும் பார்த்துருப்போம். இந்த பொண்ணு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீமில் அந்த ஆயத்துல் குர்சிங்கிற அந்த சூறாவை தான் ஓத ஆரம்பிப்பாங்களாம் எப்பயுமே. ரஸியா இந்த தடவை அவங்க அம்மா கிட்ட அந்த விஷயத்த மறைக்கலைங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ தப்பாக இருக்குமா, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, என்னோட தேர்ட் ஐக்கு அது தெரியுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா அவங்களோட குடும்பத்துக்குன்னு இருக்கிற ஒரு ஹஜரத் இருக்கிறாராம். அந்த ஹஜரத்துக்கிட்ட தான் இவங்களுக்கு எதனா உடம்பு முடியாமல் போனாலோ இல்லை இந்த மாதிரி பயந்த கோளாறு வந்துச்சுன்னா போயிட்டு மந்திரிச்சிட்டு வருவாங்களாம். அந்த ஹஜரத்தை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு அவர் ஃபுல்லாகவே சூறா ஓதிட்டு இங்கே என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கிளம்பிட்டாருங்க. அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா ரஸியாவும் அவங்களோட தம்பியும் சும்மா இல்லாமல் நேராக அந்த ரூம்குள்ளே போயிருக்கிறாங்க. அதாவது ரஸியாவோட அம்மா அவங்க பாட்டி வீட்டுக்கு போன அந்த கேப்பில் இப்போது அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரஸியாவும் அவங்க தம்பியும் மறுபடியும்
ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சார்லி சார்லி ஆர் யூ தேர், யாராச்சும் இங்கே இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது மறுபடியும் அந்த பென்சில் நகரவே இல்லைங்க. ரூமில் இருக்கிற எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 2 மெழுகுவர்த்தி மட்டும் வச்சு சார்லி சார்லி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அசைவே இல்லைங்க. இப்போது ரசியாவோட தம்பி என்ன சொல்கிறான்னா, நம்ம ஏன் சொன்னதையே சொல்லிக்கிட்டு நம்ம வேற மாதிரி எதனா ஒன்று கேட்கலான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எங்கள் கூட இந்த கேம் விளாடுறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பென்சில் நகர்ந்து போயிட்டு நோல நிற்கிதுங்க. ரசியாவுக்கும் ரசியாவோட தம்பிக்கும் ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. 2 பேருமே பயந்துடுறாங்க. இருந்தாலும் இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடிச்சிடணும். இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குதுங்க. ஒருவேளை ரசியாவோட தம்பி தான் ஊதி எதனா ஒன்று பண்ணியிருப்பானா? ஏன்னா காற்று உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, மெயின் டோரும் க்ளோஸில் இருக்குது. இப்போது இவங்களோட தம்பி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரசியா தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியும் மாற்றி மாற்றி நினச்சிக்கிறாங்க. இவங்களே தான் நம்மளை ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்த கேள்விகளை ரைஸ் பண்ணுறாங்க. எல்லா கேள்விக்குமே நோன்னு சொல்லிட்டு பதில் வருதுங்க. 2 பேருமே அந்த கேமை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரசியாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லாவே உணர முடியுது, அவங்க வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு ஆத்மா இருக்குது. அவங்களோட தேர்ட் ஐக்கு அது தெரியுதுங்க. அது இப்போ இவங்களோட ரூமில் இல்லை. அப்போ எங்கே இருக்கும்? பாப்பா தான் தனியாக அவங்களோட ரூமில் இருக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே பயங்கரமாக அந்த பாப்பா கத்த ஆரம்பிக்குதுங்க. இப்போ பாப்பா அழுகிற சத்தத்தை கேட்டதுமே ரசியா மட்டும் வேகமா எந்திரிச்சு வெளியே ஓடுறாங்க. அவங்களோட ரூம்குள்ளே போய் பார்த்தா பாப்பா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்குது. அந்த பாப்பாவை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆறுதலாக பேசிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபீடிங் பாட்டிலில் பால் பவுடர் வந்து ஆல்ரெடி கலந்து தான் வச்சுருக்கிறாங்களாம். அதை அந்த பாப்பாவுக்கு கொடுக்கும்போது தள்ளி விட்டுட்டு கையை காட்டி இருக்குதுங்க. அந்த கை குழந்தை கையை மெதுவாக தூக்கி ஒரு இடத்த காட்டி காட்டி அழுகுதான். திரும்பி பார்த்தா கருப்பு கலரில் ஒரு புகை மாதிரியான உருவமாங்க. எரிஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு பொருட்கள்ல இருந்து புகை கிளம்பும் இல்லையா, அந்த மாதிரி அசைவிலேயே இருக்குதாங்க அந்த புகை. இந்த பாப்பா எப்பயுமே கையை காட்டும் இல்லையா, அதே இடத்துல அந்த புகை நின்றுகிட்டு இருக்குது. அதுக்கு கண்ணோ மூக்கோ உருவமோ கிடையாது. ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆயிருக்குதுங்க. உடம்பெல்லாம் புல்லரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ஆயத்துல் குர்சியை ஓத ஆரம்பிக்கிறாங்க. ஓத ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சிருது. ஆனால் ரசியாவோட தம்பி அந்த ரூம்குள்ள தான் இன்னும் இருக்கிறான். அவசரத்துல அந்த தம்பியை ரூம்குள்ளேயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. அந்த பையன் பயங்கரமா கத்துறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வேமா ஓடி போய் பார்த்தா, குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஓடி போய் பார்த்தா அந்த பையன் நடுங்கி ஒடுங்கி ஒரு மாதிரி ஓரத்தில் உட்காந்துருக்கிறான். லைட் எதுவுமே போடல. இவங்க லைட்டையும் ஆன் பண்ணாமல் தான் வந்திருக்கிறாங்க ரூமில் இந்த பாப்பா அழுகிற சத்தத்தை கேட்டு. இப்போ லைட்டை போட்டு என்னாச்சுடான்னு சொல்லி கேட்டால் அவங்க ரூமில் இருக்கிற ஒரு கேண்டில் மட்டும் எரியுதுங்க. இன்னொரு கேண்டில் அணைஞ்சிருக்குது. ஏன்டா அந்த கேண்டில் அணைச்ச, ஏன்டா இதை கசக்கி போட்டிருக்கிற பேப்பரை என்னாச்சுடான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அக்கா நீ பாட்டுக்கு எந்திரிச்சு ஓட்டக்கா, திடீர்னு இந்த பேப்பர் வந்து அதுவாகவே கசங்கிருச்சுக்கா, யாரோ ஒருத்தவங்க கையில் எடுத்து கசக்குனாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கசக்கி போட்டாங்கக்கா. அது போக பக்கத்தில் இருக்க அந்த மெழுகுவர்த்தி வந்து தன்னால் அணைஞ்சிருச்சுக்கா. அது காற்றுக்கு அணையலை. ஏன்னா ஒரு சொட்டு காற்று கூட உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க ஊதி அணைச்சாங்கன்னா ஒரு மாதிரி அணைஞ்சி, அதாவது அணையிற மாதிரி போயிட்டு மறுபடியும் ஆன் ஆகும். அதை மறுபடியும் அழுத்தமாக ஊதுனா அணையும் இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஊதுனாங்கக்கா, என் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கக்கான்னு சொல்லிட்டு அந்த பையன் பயங்கரமாக அழுகிறான். இவங்களுக்கும் அதை நம்பாமல் இருக்க முடியலைங்க. ரசியா அவங்களோட தம்பியை காம் டவுன் பண்ணி வாடான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்து அவங்களோட ரூம் கூட்டு போயிடுறாங்க. இப்போது ரூம்குள்ளே இருக்கிற அந்த பேப்பரை பக்கத்தில் இருக்க அந்த மெழுகுவர்த்திலேயே எரித்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அந்த ரூமில் இருக்கிற விண்டோஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, அந்த ரூம்லேயும் ஆயத்துல் குர்சி ஓதி விட்டுட்டு, வீட்டோட மெயின் டோர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஹாலில் தம்பியும் பாப்பாவையும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டாங்களாங்க. இந்த சம்பவம் ரசியாவுக்கும் ரசியாவோட தம்பியோட மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்குதுங்க. இப்போ வரைக்குமே மறக்கவே முடியாத ஒரு உண்மை அமானுஷ்ய சம்பவமாக இந்த வாய்ஸ் நோட் போடும்போது கூட ஒரு மாதிரி குரலை நடுக்கத்தோட தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ரசியாவோட பாட்டி வீட்டுக்கு ரசியாவோட தம்பி போயிடுறாரு. எப்பவும் போல ரசியா வீட்டில் இருக்கிறாங்க. ரசியாவோட அம்மாவும் பாப்பாவும் அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில ஒரு 10-10:30 மணி இருக்குமாங்க. ரசியா அப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக அவங்களோட பெட்ரூம்குள்ள அந்த சின்ன ரூம் இருக்கு இல்லையா, அங்கதான் சார்லி விளாண்டாங்க. இவங்க அம்மாவும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ரசியா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அந்த ட்ரெஸ் எல்லாமே அந்த சின்ன பெட்ரூம்ல தான் இருக்குமாங்க. போறதுக்கு முன்னாடியே ஒரு ஈச்சேர் ஒன்று இருக்குமாங்க. இவங்களோட வீட்டில் ஹாலில் போட்டு வச்சிருப்பாங்களாம். இவங்க அப்பா வந்து அதில் தான் உட்காந்துருப்பாராம். இவங்க பாட்டியும் அதில் தான் படுத்திருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் குளிச்சுட்டு வந்த பொண்ணு வேகமா நடந்து வரும்போது அந்த ஈச்சேரில் இடிக்கிறாங்க. அந்த ஈச்சேர் லைட்டாக இடித்தாலே ஆடுமாங்க. ஆனால் இவங்க வேகமா வந்து இடித்ததுக்கு அப்புறமாவும் அது அசையவே இல்லை. ஏன்னா அதில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பி பார்த்தா அந்த சேரு அசையவே இல்லை. ஆட்டி பார்க்குறாங்க, அசையவே இல்லை. இவங்களால அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உணர முடியுதுங்க. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆயத்துல் குர்சி சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறமா
அந்த சேரோட வெயிட் குறைஞ்சி இப்போ லைட் ஆட்டினாலே ஆட ஆரம்பிக்குதுங்க. வேமா அந்த பெட்ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இரும்பு பீரோவில் இருக்கிற ஒரு கண்ணாடியில் இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அதுவும் மனுஷங்க கிடையாதுங்க, இவங்களை விட 2-3 அடி உயரத்தில் ஒரு கருப்பு உருவம். பார்த்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்லேயே இவங்களை அறியாமல் பயங்கரமாக கத்திடுறாங்க. ரசியாவோட அம்மா என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு அங்கேருந்து வேமா ஓடி வராங்க. அந்த பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிருது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இவங்க நடந்ததை சொல்றாங்க. அம்மா ஒரு உருவத்தை நான் பார்த்தேம்மா, எனக்கு பின்னாடி நின்றுச்சுமான்னு சொல்றாங்க. இல்லை அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வா பாப்போம்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே கூப்பிடும்போது இல்லைம்மா எனக்கு பயமா இருக்கு, நீயும் போகாத, அங்கே யாரோ இருக்கிறாங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி கூட்டு போறாங்க. இல்லை இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் வான்னு சொல்லிட்டு கையை இழுத்துட்டு அந்த ரூம்குள்ளே கூட்டு போய் பார்த்தா ஒரு பர்தா இருந்திருக்குதுங்க. முஸ்லீம்லாம் போடுவாங்க இல்லையா பர்தா, அது இவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு ஆங்கர்ல தொங்க விட்டுருக்காங்க அவங்க அம்மாவோடத. இப்போ ரசியாவோட அம்மா திட்டுறாங்க, அறிவு இருக்கா உனக்கு, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பின்னாடி தொங்குற பர்தாவை பார்த்து பேயின்னு சொல்லிட்டு இருக்கிற, இப்படிதான் உன்னை நான் நம்புறதே கிடையாது, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ ஏதோ ஒரு மாயையில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்லைம்மா நான் பார்த்தது உண்மைதான், பின்னாடி இந்த பர்தாலாம் கிடையாது, நான் பார்க்கும்போது இந்த பர்தாவே இல்லை அந்த இடத்துல. அது போக பர்தா இவங்க பார்க்கும்போது இவங்களோட இந்த இடுப்பு அளவுக்கு தான் கீழே தொங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க பார்த்த உருவம் தரையில் நிற்கிது. அப்போது இவங்க பர்தாவை பார்க்கல, வேற ஏதோ ஒன்று தான் அந்த ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அவங்க அம்மா கூட. அவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் அன்னைக்கு ஃபுல்லாகவே பேசவே இல்லையாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ரசியா அவங்க அப்பா கூட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் ரசியா மட்டும்தான் இருக்கிறாங்க, ரசியாவோட பாப்பா இருக்கிறாங்க. ரசியாவோட தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா வெளியே போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்த அவங்க அப்பா சும்மா இல்லாமல் அங்கே பாரு கிச்சனில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க, உன் முதுகுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு காரணம் ரசியாவோட அம்மா. ஏன்னா ரசியாவோட அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இவ ஏதோ ஒரு கற்பனையில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனாலேயே அவங்க அப்பா ஜாலியா கலாய்ச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல குழந்தை பயங்கரமா அழுக ஆரம்பிக்குதுங்க. அவங்க அப்பா என்னமோ ஏதோ நீ போய் பாருமா, நான் அப்புறமா கூட கால் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த பொண்ணு எந்திரிச்சு போயிட்டு பார்க்கும்போது அந்த குழந்தை மறுபடியும் ஏதோ ஒரு இடத்த கையை காட்டி அழுதுகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு குழந்தைக்கு முன்னாடி போயிட்டு பிக்குபுன்னு சொன்னா அந்த குழந்தை எந்த அளவுக்கு சிரிக்கும், அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க அந்த குழந்தைக்கு சிரிப்பு காட்டுறாங்க. ஆனால் அந்த ரூம்ல, அதாவது அந்த வீட்டிலேயே ரசியாவும் உங்களோட பாப்பாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ யார் அந்த பாப்பாவை அழுக வச்சது, யார் அந்த பாப்பாவை சிரிக்க வைக்கிறது? ரசியாக்கு ஒரு மாதிரி உடம்பே நடுக்கம் கொடுத்துருக்குதுங்க. மறுபடியும் ஆயத்துல் குர்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அடுத்தடுத்து அவங்க வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் நடக்குது. அந்த அமானுஷம் வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் காட்டுறது இந்த குழந்தை தாங்க. இந்த குழந்தை அழுதாலே அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இவங்களுக்கு வந்துடும். அதே நேரத்தில் இவங்களோட கண்ணுக்கும் ஒரு கருப்பு புகையும் அடிக்கடி தெரிஞ்சிட்டு இருந்திருக்குதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ரசியாவோட வீட்டுக்கு ரசியாவோட மாமாவும் அத்தையும் வராங்க. ரசியாவோட அம்மா வெளியே ஷாப்பிங்க்கு போயிருக்கிறாங்க. அதாவது கொரோனா டைம்ல தான் நடக்குது. வெளியே போயிட்டு அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை கூப்பிட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போ வீட்டில் ரசியாவும் பாப்பாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ரசியாவோட அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ ரசியாவோட அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே டைம் ஆயிடுதுங்க. அதாவது இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே டைம் போறது தெரியாம பேசியிருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால இப்போ வீட்டிலேயே தங்கிடலாம், இதுக்கு மேலே வெளியே போனால் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அத்தையும் மாமாவும் அவங்களோட வீட்டிலேயே தங்கியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோங்க. அவங்களோட அத்தை மிட் நைட் 12 மணிக்கு அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்து பயந்துருக்கிறாங்க. அவர் ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கிறாரு. அது போக அவரோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா இருக்கிறதா அவங்க அத்தை இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை அவங்களோட மாமா நம்ப மாட்டேங்கிறாரு. நீ பொய் சொல்ற, ஏதோ கனவு கண்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் ரசியாவுக்கு இவ்வளோ விஷயங்கள் இந்த வீட்டில் நடந்திருக்குது. இப்போ ரசியாவோட அம்மாவுக்குமே ஒரு பயம் வருது. ரசியாவை பார்க்குறாங்க. ஆமாவாடி அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே கேட்குறாங்க. ஆமாம், இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ரசியாவோட அம்மாவால் இன்னுமே இதை முழுசாக நம்ப முடியலைங்க. மேபி அவங்களோட மாமா சொல்கிற மாதிரி அவங்க அத்தைக்கு கனவாக கூட இருக்கலாம் இல்லையா? எதையுமே டக்குன்னு முடிவெடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்க ஓகே இதுக்கு உண்டானதை நான் ஹஜரத்துக்கிட்டையும் கேட்குறேன், பாட்டிக்கிட்டையும் சொல்லி என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு எதனா ஒன்று பார்ப்போம், வீட்டில் எதனா ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. அவங்களோட மாமாவும் அத்தையும் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே வேமா அவங்களோட வீட்டுக்கு ஓடிட்டாங்களாங்க. இப்போ அன்னைக்கு மதியமும் ரசியாவும் பாப்பாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. ரசியாவோட பாப்பா திடீர்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரூம்குள்ளே போயிட்டு அவங்கள தூக்கி கொஞ்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் எப்பயும் போல ஒரு இடத்துல கையை காட்டுறாங்க. மறுபடியும் சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பாப்பாவை ஒரு கட்டத்துக்கு மேலே மடியில் வச்ச மாதிரியே அப்படியே தூங்க வச்சிடுறாங்க. கட்டிலோட கார்னரில் தான் உட்காந்துருக்குறாங்க ரசியா.
இப்போ பாப்பா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு ஒரு 5 நிமிஷம் போச்சுன்னா நல்லா அசந்து தூங்கிருவாங்க. தூக்கி கீழ வச்சா கூட அந்த குழந்தை அழுகாது. அந்த ஸ்டேஜ்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கும்போது, அவங்களோட முதுகுக்கு பின்னாடி, அதாவது அந்த கட்டில்ல, கிங் சைஸ் காட்ல யாராச்சும் ஒருத்தவங்க இப்படியே நடந்து வந்தாங்கன்னா, நம்மளால உணர முடியுங்க. வீட்ல யாருனா குட்டீஸ் இருந்தாங்கன்னா, இல்ல பெரியவங்களே இருந்தாலும், நீங்க இப்ப இந்த ஸ்டோரிய பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்டிலோட எட்ஜ்ல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தவங்கள நடக்க விடுங்க. நடந்து வந்தாங்கன்னா, உங்களால நல்லாவே உணர முடியும். அப்படிதான் இந்த பொண்ணுக்கும் ஒரு உணர்வு இருந்திருக்குதுங்க. ரஸியாக்கு ஒரு மாரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுதுங்க. முகமெல்லாம் ஒரு மாரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. ஆயத்துல் குர்சி சொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது, நாக்க யாரோ ஒருத்தவங்க பிடிச்சு வெளிய இருக்கிற மாரி அதாவது உளறுதாம். இப்ப நான் எதனா ஒண்ணு பேச வந்தேன்னா, எனக்கு நாக்கு ஒரு மாரி டங் ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு நாக்கே பெரளுதாங்க ஒரு மாரி. இப்ப அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பெருமூச்சு விட்டுக்கிட்டு, "வேணாம், அந்த மந்திரத்த சொல்லாத, ஓதாத" அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாரி தூக்கி போடுதுங்க. அவ்வளவுதான். செத்தோனே நினைச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. ஆனால் இது கற்பனை கிடையாதாங்க. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு நடக்கிற ஒரு விஷயம் தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். பாப்பாவை தூக்கிக்கிட்டு வேமா ஹாலில் வந்து உட்காந்துடுறாங்க. ஆயத்துல் குர்சியை அவங்க அம்மா வர வரைக்குமே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ரஸியாவோட பாட்டிக்கு உடம்பு முடியாமல் போயிடுதுங்க. நம்ம பார்ட் ஒன்லேயே பார்த்துருப்போம். ரஸியா அவங்க பாட்டி கூட தான் அதிக நாள் வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க. ரஸியாவோட பாட்டியை பிரிஞ்சு ரொம்ப நாளாக இவங்க அம்மா கூடயே இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அந்த பாப்பா தாங்க. 3 மாத குழந்தைக்காக தான் இங்கேயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்களோட பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கால் பண்ணி சொல்றாங்க ரஸியா கிட்ட. இப்போ ரஸியாவோட மனசு எல்லாமே அவங்க பாட்டி கிட்ட தாங்க இருக்குது. ரஸியாவோட பாப்பாவும் மட்டும்தான் அன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட ரூம்ல பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள கட்டிப்பிடிச்சு இவங்க பக்கத்திலே படுத்திருக்கிறாங்க. மெயின் டோர் லாக்ல இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல ரஸியாவோட பேரை சொல்லி அவங்க பாட்டி ஹால்ல இருந்து கூப்பிடுறாங்க. எங்கேயும் யாரோ பேசுறாங்கங்கிற ஒரு நினப்புல தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல போனை நோண்டிட்டு இருக்கும்போது நல்லா கவனிக்கிறாங்க இவங்க பாட்டியோட குரல். பாட்டியா இருந்திருந்தாங்கன்னா நேரா ரூம்குள்ள வந்திருக்கலாம்ல. என்ன ரஸியா, வா வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏன் கூப்பிடல? ஒருவேளை வெளியே வந்து அந்த ஈச்சேர்ல கூட உட்கார்ந்து இருந்திருக்கலாம் இல்லையா? வேமா எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா அவங்க பாட்டி இல்லையாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்குதுங்க. வேற யாரோ ஒருத்தவங்களோட குரல்ல, அதாவது நமக்கு இஷ்டமான ஒருத்தவங்களோட குரல்ல யாரோ ஒருத்தர் பேசுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அமானுஷம் பேசுது. இதே மாதிரி தான் ரஸியாவோட அம்மா வந்ததுக்கு அப்புறமாவும் ரஸியாவோட காதுக்கு அவங்க பாட்டி கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. வெளியே வேமா ஓடி வராங்க. ரஸியாவோட அம்மா கேட்குறாங்க, என்னாச்சுடி, ஏன் அப்படி ஓடி வர, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா பாட்டி கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இல்லையே பாட்டி வரலையே, வந்தா கால் பண்ணிட்டு தானே வருவாங்க. இல்லை நீ எதுக்கும் வெளியே போய் பாரு அப்படின்னு இருக்கிறாங்க. வெளியே போய் பார்த்தா அவங்க பாட்டி இல்லை. ஜன்னல் வெளியே எங்கேயாச்சும் நிற்கிறாங்களா, எங்கேயா ஒளிஞ்சிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அவங்க ஏண்டி வயசான காலத்தில் ஒளிஞ்சிருக்க போகிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு பாட்டியை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா நீ போய் பாரு, அதுக்குன்னு நீ ஏன் எதனா உன்னை கிளப்பி விட்டுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்திருக்குது. இப்படியே உங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்குதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி ஒரு சண்டையில ரஸியாவோட போனை அவங்க அம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க. கோபத்துல ரஸியா என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஸியாவோட அம்மா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, வீம்புக்கேன்னு அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணியிருக்கிறாங்க. ரஸியாவோட அம்மா கதவை உடனே உடைக்கிறாங்க. ஏய் வெளியே வா, உன்னை தனியா இதுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, ஆயத்துல் குர்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏமா ஆயத்துல் குர்சி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்ல உனக்கு தெரியாது, இந்த ரூம்குள்ள நீ இருக்காத, வெளியே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ ரஸியாவோட அம்மாக்கு இந்த ரூம்குள்ள ஏதோ ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இந்த ரூம்ல ஸ்டார்டிங்ல இந்த வீட்டுக்கு வந்த போதே அவங்கள வார்னிங் கொடுத்துருப்பாங்க, இந்த ரூம்குள்ள மட்டும் நீ தனியா போகாத அப்படிங்கிற மாதிரி. மா உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, என்கிட்ட மறைக்கிற, நீ என்னன்னு சொல்லு, அப்படின்னா தான் நான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீ உள்ளே இரு, உன்னால முடிஞ்சா வெளியவா இல்லைன்னா வராதன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நகரவே இல்லையா, வெளியவே தான் நின்றுக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்களாம். சொல்ற போக மாட்டேங்கிற, கதவை தட்டிக்கிட்டே இருக்கிற, போன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு உள்ள உட்காந்துருக்காங்க. அந்த ரூம்ல ஃபேனும் கிடையாதாங்க. உள்ள இருக்கிற அந்த ஜன்னல் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க அம்மா வெளியே வந்து கூப்பிட்டாங்கன்னா அதனால ஜன்னலையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல இருக்கிற டியூப் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ரஸியா இருட்டுக்குள்ள தான் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு அவங்க உள்ள உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கும்போது வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணும் போது அவங்களோட முதுகுக்கு பின்னாடி பயங்கரமா யாரோ ஒருத்தவங்க ஊதுறாங்க. ஜில்லுன்னு காத்தடிக்குதுங்க. அவங்களோட உடம்பு ஃபுல்லாவே ஒரு மாதிரி குளிர்ந்துருச்சான். அவ்வளவு குளிர்ற அளவுக்கு யாரால பின்னாடி இருந்து ஊத முடியும்? அந்த ரூம்குள்ள தான் யாருமே இல்லையே. பின்னாடி திரும்பி பார்த்தா இருட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இந்த பொண்ணுக்கு வந்திருக்குது. பயந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போறாங்க. இப்போ ஓங்கி ஒரு அறை விட்டது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட போனே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வந்திருக்குதுங்க.
அவங்க அம்மா அந்த ரூமை வந்து கோபத்தோட மூடி போட்டிருக்கிறாங்க. ஆயத்துல் குர்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு இப்போ நீ அந்த சூறா ஓதிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அதிகாரமாக கேட்கும்போது அவங்க எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கிற சேரு அப்புறம் இவங்களோட பொருட்கள்லாம் எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க அம்மா இவ்வளோ கோவப்பட்டு ரசியா பார்த்ததே கிடையாதாங்க. இப்போ ரசியா கோவத்தில் அவங்க அம்மாவை விட்டுட்டு அவங்க பாட்டியோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு 1 மாதம் ஆகுதாங்க. இந்த குழந்தைய பார்க்கறது கூட ரசியா வீட்டுக்கு வரல. அப்போ இந்த வீட்டில் என்னென்ன அமானுஷங்கள்லாம் நடந்துச்சுங்கிறது ரசியாவுக்கு தெரியாதான். இப்போது அவங்க அம்மாவே ஒரு கட்டத்துக்கு மேலே பாட்டியோட வீட்டுக்கு வந்து ரசியாவை கூப்பிட்றாங்க. இங்கே பாரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ ஏன் வந்து கோச்சிக்கிற, அந்த வீட்டில் எதுவுமே கிடையாது, இருந்தாலும் நீ தானே சொன்ன, அங்கங்கே வந்து ஏதோ வாய்ஸ்லாம் கேட்குது, பாட்டியோட குரல்ல யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை எதனா ஜின்னு இருக்குமோங்கிற அடிப்படையில் தான் பயத்தில் தான் ஆயத்துல் குர்சி அன்னைக்கு நான் சொன்னேன். அதனால நீ வந்து எதையுமே தப்பாக எடுத்துக்காத, எனக்கு வந்து உங்ககிட்ட எதையுமே மறைக்கணுங்கிறதுலாம் கிடையாது, அப்பா இல்லாத இடத்துல நீ தான் இந்த வீட்டை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ பேசி சமாளித்து ரசியாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ரசியா அகைன் அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அமானுஷ்யங்கள் தொடர ஆரம்பிச்சிருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ரசியாவோட அம்மா அவங்களோட குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியே அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதாவது அவங்களோட மாமா அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. தம்பியவும் கூட கூட்டு போயிருக்கிறாங்க. இந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. உட முடியாத காரணத்தினால வீட்டிலே விட்டு போயிருக்கிறாங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அம்மா வீட்டில் இல்லை, இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கங்கிறது. டக்குன்னு எந்திரிச்சவங்க வெளியே வந்துட்டு கிச்சனில் போயிட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வாட்டரை பிடிச்சிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி ஃபுட் ஸ்டெப் சவுண்டு கேட்குது. வீட்டுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்க இந்த பூட்ஸ்லாம் போட்டு நடந்தாங்கன்னா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனால் கால் தடத்தை பார்த்துருக்குறாங்க. இப்போது நம்ம தண்ணியில் மிதிச்சுட்டு கீழே நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், டைல்ஸ்லையோ இல்லை அந்த கல்லில் நடந்து போகிறோன்னா அது கரெக்டாக காஞ்சி போகும்போது ஒரு ஒரு லைட்டாக நடந்ததுக்கான ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தடத்தை பார்த்துருக்குறாங்க ரசியா. இப்போது ரசியா அதை கண்டுக்காமல் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க போய் ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா ஒரு ரூமில், ஒரு சின்ன ரூமில் பாம்பு சத்தம் கேட்டிருக்குதுங்க. இவங்களுக்கு ஒரு பயம் வருது. மெதுவாக போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு காதை வச்சு கேட்குறாங்க, யாரா உள்ளே பேசுகிறாங்களா, யாரா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்கும்போது அந்த கதவு ஒரு மரக்கதவாங்க. அதை பேக் சைட்லேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க சுரண்டுனாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் உள்ள, அதாவது யாரோ ஒருத்தவங்க உள்ளே நின்று சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதை இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இந்த ரூமில் தான் ஏதோ ஒரு ஜின்னு இருக்குது. ஏன்னா பாம்பு சத்தம் கேட்டிருக்குது. அம்மாவும் அன்னைக்கு வாயை விட்டுருக்குறாங்க, எதனா ஒரு ஜின்னு இருந்துச்சுன்னா அதனால தாண்டி நான் வந்து ஆயத்துல் குர்சி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் வாயை விட்டுருக்குறாங்க. அவங்க அம்மா அவ்வளோ சீக்கிரம் வாயை விட மாட்டாங்க. அப்போது இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஜின்னு தான் இருக்குங்கிற மாதிரி இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்போது இந்த பொண்ணுமே அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வரும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு பிம்பம் தெரிஞ்சிருக்குதுங்க. இவங்களுக்கு பின்னாடியே, அதாவது இவங்களுக்கு சைடில் ஒரு சின்னதாக கருப்பு உருவம். அது யார் என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையாங்க. அது ஜின்னா இல்லை இந்த வீட்டிலே எரிஞ்சு போன ஒரு பொண்ணா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை. இப்போது ரசியா பயந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் ரசியாவை ரொம்பவே பாதிச்சிருக்குதுங்க. அவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களோட தங்கச்சி பாப்பா மேலேயும் தம்பி பாப்பா மேலேயும் அவங்க உயிரையே வச்சிருக்கிறாங்க. அவங்க அம்மாக்கோ இல்லை அவங்க தம்பிக்கோ இல்லை தங்கச்சி பாப்பாக்கோ எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை நினச்சி கண்டிப்பாக பின்னாடி வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. இப்போ ரசியா அவங்களோட பாட்டிக்கிட்ட போயிட்டு வீட்டில் நடக்கிற அந்த அமானுஷ சம்பவங்களெல்லாம் சொல்லும்போது அவங்களோட பாட்டிக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்கிறாராங்க. அந்த அங்கிளை அவங்க அம்மாவுக்கும் தெரியுமா, ரசியாவோட அம்மாவுக்கும் தெரியுமா. அவர் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் வாடகைக்கு இருந்திருக்கிறாரு. அவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அந்த அங்கிள் தான் ரசியாவோட அம்மா கிட்டையும் ரசியாவோட பாட்டிக்கிட்டையும் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு குடும்பம் இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த வீடை வந்து வேற ஒருத்தவங்க கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடை வாங்கினது ஒரு முஸ்லீம் குடும்பங்க. அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா பையனுக்கு 24 வயசு இருக்கும்போது அந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறான். அதுக்கு அந்த பையனோட அப்பாவுக்கு உடன்பாடு கிடையாதுங்க. அவரை எதிர்த்துட்டு தான் அந்த பையன் போய் கல்யாணம் பண்ண காரணத்தினால அவங்க அப்பா அவரோட சொந்த ஊருக்கு போயிடுறாரு. அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு போயிடுறாரு. அவங்க அப்பா அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஊருக்கு போன காரணத்தினால இந்த வீட்டில் அவங்க பையனும், இந்த 24 வயசு பையன் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா, லவ் மேரேஜ், அவங்க 2 பேரும் தான் அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறந்திருக்குதுங்க. இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு பாட்டியை இவங்களோட வீட்டில் வேலைக்கு வச்சுருந்துருக்குறாங்க. அந்த பாட்டி தான் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் மாதிரி இருந்திருக்கிறாங்க. வயசான அம்மாவாக இருந்தாலும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த குழந்தையும் பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி மேலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குதாங்க. அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் உயிரோட இல்லைங்க. அவங்களோட பசங்க எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க.
இவங்களோட சொத்து எல்லாத்தையுமே விற்க வச்சு அதில் தான் படித்து அவங்க ஃபாரினுக்கே போயிருக்கிறாங்க, செட்டில் ஆகிட்டாங்க ஃபாரின்லேயே. இவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா சுத்தமாக இவங்களுக்கு காசு அனுப்புறதே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்குமாச்சும் காசு அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ காசே அனுப்புறது கிடையாது. இப்போது அந்த வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க. அவரோட தொழில் காரணமாக வேற ஒரு ஊரில் அவர் செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போது இந்த வீட்டை இந்த பாட்டிக்கே வாடகைக்கு விட்டுடலாம், நீங்கள் வாடகை கூட கொடுக்க வேணாம், வீடை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவர் நெருக்கடி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா இந்த பாட்டிக்கு கால் பண்ணி, நீங்கள் வந்து வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கங்கம்மா, என் ஃப்ரெண்டு தான் இப்போ வரப்போகிறான், ஃபேமிலியாக வரான், அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த சம்பவம் நடந்து, அதாவது அவர் ஃபோன் போட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா அடுத்து 4 நாளைக்கு அந்த பாட்டி வீட்டை விட்டே வெளியே வரலை. ஒரு மாதிரி இறந்து போனவங்களோட வீட்டிலேருந்து ஒரு மாதிரி ஒரு துர்நாற்றம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹெவி ஸ்மெல் இருந்திருக்குது. இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த அங்கிள் தான் பக்கத்து வீட்டில் இருந்திருக்கிறாரு. ஹெவியா ஸ்மெல் வந்ததும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த பாட்டி இறந்து 4 நாள் ஆச்சாங்க. இப்போ அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டை ஃபுல்லாவே கழுவி விட்டுட்டு யாருமே வரலங்க. வரேன்னு சொன்ன அவரோட ஃப்ரெண்டுமே ஃபேமிலியோட வரல, இறந்துட்டாங்க, ஏதோ அபசகுணமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு முஸ்லீம் ஃபேமிலி கரெக்டாக அந்த பாட்டி இறந்து ஒரு வாரத்திலேயே இந்த வீட்டை வாடகைக்கு கேட்குறாங்க. இவரும் கொடுத்துட்றாருங்க. கொடுத்ததுக்கப்புறமா அந்த அம்மா இந்த வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷ்யமான வேலைகள் எல்லாம் பார்த்ததாகவும், அவங்க ஒரு ஜின்னை வளர்த்ததாகவும், அதுக்கு நிறைய இறை கொடுக்கறதாகவும், அதுக்கு வெளியே இருந்து நிறைய பேர் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதாகவும் ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா இந்த செய்வினை சூனியம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, ஜின்னை வச்சு பண்ணக்கூடாத காரியங்கள் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. 1 கிலோ சிக்கன் வந்து அவங்களுக்கு வாங்கிட்டு போய் காணிக்கையாக வச்சா போதும், இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க. இந்த 2ல் எது உண்மைங்கிறது தெரியாது. ஆனால் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே ஜின்னு வளர்த்தது மட்டும் உண்மையாங்க. அதை அந்த அங்கிள் ஆணித்தனமாக சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேருந்து அடிக்கடி ஒரு மாதிரி வினோதமான குரலில் சத்தம் கேட்குமா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பு இந்த மாதிரி சத்தம் கேட்குமா. லைக் இந்த பொண்ணு, நம்ம கதையை ஸ்டார்டிங்லேருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரசியாவுக்கு அவங்களோட ரூமில் ஒரு பாம்பு சத்தம் கேட்டிருக்கோம். அது போக அந்த பாட்டியோட ஆத்மாவும் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கதா ஒரு மித்து இருக்குதாங்க. ஜின்னை வளர்த்த முஸ்லீம் ஆண்டி அந்த வீட்டை விட்டுட்டு எதனால் போனாங்கங்கிறது இவங்களுக்கு கேள்விக்குறியாதாங்க இருந்திருக்குது. ஆனால் அவங்களே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அவங்க போனாலும் அந்த ஜின் இன்னுமே அந்த வீட்டில் தான் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஆன்ட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் வந்து ஜின்னை வச்சு எந்த ஒரு கெட்ட காரியமும் பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உடம்பே மெலிஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி எலும்பு தோலுமாக தான் அந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிருக்கிறாங்க, உசுருக்கு போராடி. அப்போது அந்த ஜின்னை அவங்க இந்த வீட்டுக்குள்ளே தான் கட்டு போட்டு வச்சுருக்கிறதா அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய முஸ்லீம் சகோதரர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே தான் ரசியாவும் அவங்க அம்மாவும் அவங்க பாப்பாவோட தம்பியோட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாதுங்க. ஆனால் அவங்க அம்மாவோட கண்ணுக்கு அந்த பாட்டியோட உருவம் தெரிஞ்சிருக்குது. இறந்து போன பாட்டி தான் இவங்களோட குழந்தைய, அந்த ஆல்ரெடி கேர்டேக்கராக தான் அந்த வீட்டில் இருந்தாங்க இல்லையா ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இந்த குழந்தை அழுகும் போதெல்லாம் அந்த பாட்டி தான் அவங்களுக்கு சிரிப்பு காட்டியிருக்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் இல்லையா, அந்த குழந்தை வந்து திடீர்னு சிரிக்குதுன்ட்டு, இது எல்லாத்துக்குமே அந்த பாட்டி தான் காரணமாக. அது போக இவங்களோட வீட்டுக்குள்ளே நடந்த அந்த அமானுஷ சம்பவங்கள் எல்லாத்துக்கும் அந்த ஜின் தான் காரணமாங்க. அது ஒரு கெட்ட ஜின்னா. அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இவங்களோட வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்ததா அந்த அங்கிள் சொல்கிறாரு. இப்போது அந்த வீட்டை காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இவங்களை காலி பண்ணவே விடலையாங்க. 2 நாளில் காலி பண்ண வேண்டிய வீடை கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகியும் இவங்களால காலி பண்ண முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே அனுப்பிச்சி விட்டுட்டு பெரியவங்களாம் சேர்ந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். இந்த ஒரு சம்பவம் இவங்களோட வாழ்க்கையில் இவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராலையும் மறக்க முடியாத ஒரு உண்மை சம்பவமாங்க. இப்போ வரைக்குமே அந்த வீடு அங்கே தான் இருக்குது. ஆனால் இது நடந்த இடம் கடலூர் கிடையாதுங்க. அவங்களோட ஒரிஜினல் நேமையும் இல்லை ஒரிஜினல் பிளேஸையும் மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் எதையுமே மென்ஷன் பண்ணலை. மற்றபடி அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் உங்ககிட்ட என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க. தி தேர்ட் ஐங்கிற இந்த ஒரு சீரீஸ் இதோட முடியுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். ஹலோ கோஸ்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து அன்போடு வரவேற்கிறேன். சாரிங்க, நிறைய பேர்கிட்ட வந்து நான் லைவ் வரேன்னு சொல்லாமலே சடனாக வந்துட்டேன்.
ஏன்னா எனக்கே நான் வரப்போகிறேங்கிறது தெரியாது. லாஸ்ட் மினிட்ல தான் வந்து நான் அதை கொஞ்சம் சரி ஒரு லைவ்ல போயிட்டு சொல்லிடலாம், இதுக்கப்புறம் வீடியோ வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். வேறு கமெண்ட்ஸும் நிறையா வந்திருக்குது. ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி பார்த்துடலாமா? ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க, ப்ரோ நான் எப்போ அமெரிக்காவில் இருக்கேன், ப்ரோ நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறேன். உங்கள் சேனல் என்னோட சிஸ்டர் சஜஸ்ட் பண்ணாங்க, அமேசிங் ஸ்டோரி சொல்லுறாங்க. ஓகேங்க, இது வந்து அவங்க தமிழில் அனுப்பியிருக்கிறாங்க. நான் வந்து நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா? ப்ரோ நான் இப்போது அமெரிக்காவில் இருக்கேன். உங்கள் சேனலை என்னோட சிஸ்டர் தான் சஜஷன் பண்ணாங்க. அமேசிங்காக ஸ்டோரி சொல்கிறீங்க. ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் யூ. கமெண்ட் செக்ஷனை ரீட் பண்ணால் என்னோட நேம் ஐஸ்வர்யா, எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். அமெரிக்கா வந்தால் மீட் பண்ணலாங்க. ஜானகி சக்திங்கிறவங்க, ஹாய் அண்ணா, ஜூலை 20th என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, நேம் வசந்த். ஜூலை 23 மை சன் ஹிர்திக் பர்த்டே. அவனுக்கு தமிழ் தெரியாது, பட் ஹீ நோஸ் யுவர் நேம் அண்ணா. ஐ எம் ஃப்ரம் யூஎஸ். இவங்களும் யூஎஸ்லேருந்து தாங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி டு சி யுவர் வீடியோஸ் அண்ணா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஹாய் ஜானகி, எப்படி இருக்கீங்க? சாரி உங்களோட கமெண்ட்டை வந்து நான் லேட்டாக பார்த்துட்டேன். ஆக்சுவலி உங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஹிருத்திக் உங்களோட பையனுக்கும் வந்துட்டு பர்த்டே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய ஹாய். அவங்க 2 பேருக்குமே பிலேட்டட் பர்த்டே விஷஸ்ங்க. அடுத்ததாக காவியா முத்துக்குமாரி அப்படிங்கிறவங்க என்ன போட்டுக்கிறாங்கன்னா, அண்ணா உங்கள் வாய்ஸ் மதிமயக்கும் குரல், நான் எந்த ஸ்டோரி கேட்டாலும் நான் அதுக்குள்ளேயே போயிடுவேன், கீப் இட் அப் ப்ரோ அப்படின்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ரேஷ்மாங்கிறவங்க, ஹாய் அண்ணா, ஐ எம் ரேஷ்மா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஃபர்ஸ்ட்லி ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் நரேஷன் அண்ணா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அண்ட் ஆல்வேஸ் உங்களோட ஸ்டோரி கேட்காம டேயே ஃபுல்ஃபில் ஆகாது. கோஸ்ட் வீடியோ பார்க்குறேன் என்றாலே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அண்ணா. நான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் கோஸ்ட் வீடியோஸ் பார்த்ததில் உங்களோட நரேஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சி போய் தான் நான் கண்டினியூவாக உங்களோட வீடியோஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னை சுற்றி இருக்கவங்க திட்டுவாங்க. பட் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் திட்டுவாங்களாம், எப்போ பார்த்தாலும் இதையே பார்த்துட்டு இருக்கே, உனக்கு வேறு எதுவும் பார்க்க தோணலையான்னா இவங்க வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்களாம். அந்த திட்டு வாங்கிக்கிட்டே உங்களோட வீடியோவை பார்த்து முடிச்சிருவேன். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச் ரேஷ்மா. அடுத்ததாக ஸ்னேகா அப்படிங்கிற ஒரு தங்கச்சி, ஹாய் ப்ரோ, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்கள் வீடியோஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆக்சுவலாக உங்கள் சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் எங்கள் ஆஃபீஸில் நானும் என் பக்கத்தில் உட்காந்து இருக்கிற ஒரு பையனும் தான் ஷேர் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. என்னோட நேம் ஸ்னேகா. நீங்கள் அடிக்கடி உங்கள் ஸ்டோரியில் ஸ்னேகான்னு சொல்லுவீங்க, அப்போலாம் நான் என்னையவே இமேஜின் பண்ணிப்பேன் ப்ரோ. செம்மையாக இருக்கும்ல அப்படிலாம். உங்கள் வாய்ஸ், நீங்கள் சொல்லுற அந்த மாடலேஷன் எல்லாமே செம ப்ரோ. எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருந்தால், லோவாக இல்லை வேறு ஏதாவது திங்கிங்கில் இருந்தால் உங்கள் வாய்ஸை கேட்டால் எனக்கு ஓகேவா இருக்கும் ப்ரோ. எனக்கு கோஸ்ட்னா பயம் ப்ரோ. என்னை தனியாக வீட்டில் மார்னிங்கில் விட்டுட்டு போனால் கூட பயப்படக்கூடிய ஆள் ப்ரோ நான். ஆனால் இப்போது நைட்டு ஆனால் கூட உங்களோட ஸ்டோரி கேட்காம இருக்க மாட்டேன். அது எப்படின்னு எனக்கே தெரியல, நம்ப முடியல ப்ரோ. கீப் ராக்கிங் ப்ரோன்னு போட்டு ஹார்ட் போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஆமாம்ல, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ்லாம் வந்துட்டு நான் சொல்லும்போது அந்த நேம்லேயே பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்கள் கூட ரிலேட் பண்ணிப்பீங்க. அதாவது அந்த கதையில் நீங்கள் தான் ஹீரோயின், அதாவது அந்த கதையில் நீங்கள் தான் வந்து ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் ஆகும் இல்லையா? சூப்பருங்க, நைஸ். அடுத்ததாக ஷாடி ஏஞ்சல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். இப்படி சொல்கிறப்போ செம கூஸ்பம்ஸ் ஆகுதுன்னா உங்கள் வீடியோ எப்போ வரும்னு பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு போட்டுருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஃபன்னி வீடியோ சேனல்னு சொல்லிட்டு, அண்ணா சூப்பர் டைமிங்ஸ் அண்ணா, நான் உங்கள் பிக்கஸ்ட் ஃபேன், ப்ளீஸ் சே மை நேம் ப்ளீஸ் ஐ எம் பத்மான்னு போட்டிருக்கிறாங்க. ஹாய் பத்மா, எப்படி இருக்கீங்க? தர்ஷினி சுந்தரிங்கிறவங்க, எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஹாய் தர்ஷினி சுந்தரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ராஜா ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒரு ஓஜி சப்ஸ்கிரைபருங்க. அண்ணா வந்துட்டேன், செகண்ட் கமெண்ட் அப்படின்னு போட்டு கோஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்குது. ஹாய் தம்பி, எப்படி இருக்கீங்க? அஃப்ரின்ங்கிற பொண்ணு, ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க? ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கண்ணா என் பேரை சொல்லின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் அஃப்ரின், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி கமெண்ட்ஸ்லாம் ஓவர். நிறைய பேர் லைவில் வந்துட்டு, அதாவது லைவ் போட்டிருந்தப்போ கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, அண்ணா என்னண்ணா சொல்லாமல் வந்துட்டீங்க, திருத்துப்புன்னு வந்துட்டீங்கன்ட்டு. இதுக்கப்புறம் லைவ் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வருவேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம வந்து 180K சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1,80,000 பேர் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபராக வந்திருக்கிறாங்க. இது வந்து 2 லட்சமாக இன்னொரு ஒரு மாதத்தில் போயிடும் நான் நம்புகிறேன். அதுக்கேற்ற மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.